السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 155. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 155ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய பாடத்தில் பாபு தஅதீமி ஹுருமாத்தில் முஸ்லிமீன وبيان حقوقهم والشفقة عليهم ورحمتهم என்ற இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸ்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீன் 155ஆம் நாள் பாடத்துல நாம் 3 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 3 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது நபியின் தொழுகை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது. அப்ப இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் தொழுகைக்காக வேண்டி நின்று அந்த தொழுகையிலேயே அதிகம் நேரம் எடுத்துக்கொள்ள நான் விரும்பக்கூடியவனாக இருக்கிறேன். அப்போ நீண்ட நேரம் தொழக்கூடிய ஒரு நிலையில் நான் ஆகுவதுதான், அப்படிப்பட்ட ஒரு தொழுகையை தான் நான் விரும்பக்கூடியவனாக இருக்கிறேன். ஆனால் நான் தொழக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு குழந்தையின் அழும் குரலை நான் கேட்கிறேன். அப்போ ஒரு குழந்தை அழக்கூடிய சத்தத்தை நான் கேட்கிறேன். அந்த குழந்தையின் தாயாருக்கு கஷ்டம் கொடுப்பதை வெறுத்ததின் காரணமாக என் தொழுகையை நான் சுருக்கிக் கொள்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அப்போ அந்த தாய்க்கு சிரமம் ஏற்படுமா இல்லையா? அப்ப அதன் காரணமாக தான் நான் என்னுடைய தொழுகையை சுருக்கிக் கொண்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அப்போ சொன்ன இந்த செய்தியை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அடுத்தபடியாக இரண்டாவதாக ஃபஜ்ர் தொழுகையை தொழுதவர் என்று நாம் தலைப்பு அமைத்திருக்கிறோம். அப்போ இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒருத்தர் ஃபஜ்ர் தொழுகையை ஒருத்தவர் தொழுது விட்டால் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வின் பொறுப்பில் உள்ளார். அல்லாஹ்வின் பொறுப்பில் அவர் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப அல்லாஹ்வே அவருக்கு பாதுகாவலராக இருக்கிறார். எனவே அல்லாஹ் தன் பொறுப்பில் இருந்து எதையும் உங்களிடம் குற்றம் பிடித்து விடாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்துல நீங்க பொறுப்புல இருக்கக்கூடிய அந்த சமயத்துல உங்களிடத்திலிருந்து எந்த ஒரு குறையையும் எந்த ஒரு குற்றத்தையும் பிடித்து விடுவதற்கான ஒரு வாய்ப்பினை நீங்கள் அமைத்து விடாதீர்கள். நீங்கள் சரியாக இருந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி அவனது பொறுப்பிலிருந்து எதையேனும் ஒருவன் குற்றமளித்து விட்டால் என்று சொன்னால் பின்பு அவனை அடைகிறான். அல்லாஹு தஆலா அவனிடத்துல நெருங்கி வரான். நெருங்கி வந்து நரகில் முகம் குப்புற தள்ளுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப நரகத்தின் பக்கம் இவன் முகம் குப்புற இருக்கக்கூடிய நிலையில் இவனை இந்த நரகத்தில் அல்லாஹு தஆலா தள்ளிவிடக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இது இரண்டாவது ஹதீஸ். மூன்றாவது ஹதீஸாக ஒவ்வொரு முஸ்லிமும் சகோதரனே என்று அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அப்ப இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க,
ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரனாகவே இருக்கிறான். அவர் மற்றவருக்கு அநீதம் இழைக்க வேண்டாம், பிற முஸ்லிமுக்கு அவரின் அநீதம் இழைக்க வேணாம், அவரை ஆதரவற்றவராக அந்த முஸ்லீமை பிற முஸ்லீமை விட்டுவிட வேண்டாம். தன் சகோதரனின் வேதனையை நிறைவேற்றுபவனாக இருக்கக்கூடிய ஒருவன் அவனது தேவையில் அல்லாஹு தஆலா நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான். அவன் ஒருத்தவன் தன்னுடைய சகோதரன் இருக்கக்கூடிய அந்த தேவைய ஒருத்தவன் நிறைவேற்றுறான்னு சொன்னா அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த தேவைகளை அல்லாஹு தஆலா நிவர்த்தி செய்யக்கூடியவனா இருக்கிறான். அவன் அல்லாஹு தஆலா பார்க்கக்கூடியவனா இருக்கிறான் என்று சொல்லலாம் சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு முஸ்லீமின் கஷ்டத்தை உலகத்துல ஒருவன் நீக்கி வைத்தால் மறுமையில் பல கஷ்டங்களில் ஒரு கஷ்டத்தை அல்லாஹு தஆலா அவனை விட்டு நீக்கி வைப்பான். அப்போ ஒரு முஸ்லீமுக்கு இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன கஷ்டத்தை நம்ம நீக்கிறோம், நம்ம அதை விட்டு அவனை காப்பாத்துறோம்னு சொன்னா மறுமையில் ஏற்படக்கூடிய எத்தனை கஷ்டங்கள் இருக்கு, மறுமையில் எத்தனை சோதனைகள் எல்லாம் தரக்கூடியவனா இருக்கிறான். அந்த சோதனைகள்ல இருந்து ஒரு சோதனையை அல்லாஹு தஆலா இவனை விட்டு நீக்கி வைக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு முஸ்லிமின் குறையை உலகில் யார் மறைத்தாலோ அவருடைய குறையை அல்லாஹு தஆலா மறுமை நாளில் மறைக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு முஃமினுக்கு இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குறை, அந்த குறையை யாராவது இந்த உலகத்துல யாரிடத்தையும் சொல்லாம அந்த முஸ்லீமுடைய குறையை மறைச்சிட்டோன்னு சொன்னா நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த குறைகளை அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் நம்மை சொல்லி கேவலப்படுத்தி விடாமல் அந்த குறைகளை மறைத்தருள்புரியவனாக அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லித் தருகிறார்கள். இந்த ஹதீஸினுடைய ஆரம்பத்திலேயே ஒவ்வொரு முஸ்லீமும் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு சகோதரனே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதன் காரணமாக தான் இந்த தலைப்பை நம்ம இப்படி அமைச்சிருக்கிறோம். அப்போ இன்றைய பாடத்துல இந்த 3 ஹதீஸை குறித்தான அந்த விஷயங்களை பற்றி மட்டும்தான் இன்றைய பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 231வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 231வது ஹதீஸாக இது இருக்கின்றது என்று நமக்கு சொல்றாங்க. இந்த ஹதீஸானது யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்று பார்க்கும் பொழுது وعن أبي قتادة الحارث بن ربعي رضي الله عنه. அபு கதாதா என்று சொல்லப்படக்கூடிய ரிபை என்பவருடைய மகனான ஹாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால அந்த ஹாரிஸ் இப்னு ரிபை ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த ஹாரிஸ் இப்னு ரிபை ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி நிச்சயமாக நானாகிறவன் ல அகூமு இல ஸலாத்தி தொழுகின் பக்கம் இருக்கக்கூடியவனாக இருக்கிறேன். வ உரீது அன் உதவ்வில ஃபீஹா அந்த தொழுகையிலேயே அதிகம் நீட்டிக்கொள்வதை நான் நாடுகிறேன். அப்போ தொழுகையில நான் ரொம்ப நிற்கக்கூடியவனாக இருக்கிறேன். அந்த தொழுகையில அதிகமான தஸ்பீகளை ஓதி அதிகமான சூறாக்களை ஓதி நான் அந்த தொழுகையை நீட்டமாக ஆக்குவது, அந்த தொழுகையை நீட்டமாக நீட்டிக்கொள்வதற்கு நான் விரும்பக்கூடியவனாக இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நான் கேட்கிறேன், புகா அஸ்ஸபி ஒரு குழந்தையின் அழுகையை நான் கேட்கிறேன். ஃபதஜவ்வஸ ஃபீ ஸலாத்தி என்னுடைய தொழுகையிலேயே நான் சுருக்கிக் கொள்கிறேன். கராஹியத அன் அஷுக்க அலா உம்மிஹி அந்த குழந்தையின் தாயின் மீது நான் கஷ்டம் கொடுப்பதை வெறுத்தவனாக என்னுடைய தொழுகையிலேயே நான் சுருக்கிக் கொள்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நீட்டமாக தொழுகிறது, நீளமான சூறாக்களை நீளமான தஸ்பீகளை துஆக்களை ஓதி நீண்ட நேரம் தொழுகிறத நான் விரும்பக்கூடியவனாக இருக்கிறேன். ஆனா அந்த தொழக்கூடிய அந்த சமயத்துல ஒரு குழந்தையினுடைய ஒரு அழுகுரலை நான் கேட்கிறேன். அந்த அழுகையை கேட்ட உடனே நான் என்னுடைய தொழுகையை நான் சுருக்கி கொள்ளக்கூடியவனா இருக்கிறேன். எதன் காரணமாக? அந்த குழந்தை அழுவதின் காரணமாக அந்த தாயிற்கு கஷ்டம் ஏற்படுமா இல்லையா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னாடி ஒரு தாய் நின்று தொழுதுட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க.
ஒரு பெண்மணி நின்று தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்போ தொழுதுட்டு இருக்கக்கூடிய சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீட்டமாக அவர் நீளமான சூறாக்களை ஓதி அவர்கள் தொழுது கொண்டு இருக்கிறாங்கன்னு வைங்க. அப்ப அந்த சமயத்துல அந்த தாயினுடைய பிள்ளை அந்த குழந்தை அழுகுது. அப்ப அந்த அழுகக்கூடிய அந்த சப்தத்தை கேட்டுட்டு அந்த தாய் போய் அந்த பிள்ளைய பார்க்கணுமா இல்லையா? இந்த போய் பிள்ளைய பார்த்து அதை சமாதானப்படுத்தணுமா இல்லையா? அப்ப அதற்காக வேண்டி அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீட்டமாக தொழுவதன் காரணமாக அந்த தாய் என்பவர் அந்த தொழுகையை விட்டு போக முடியாது. அந்த தொழுகையில் அவர் ஈடுபட வேண்டும். அப்போ அப்படி ஒரு கஷ்டம் என்பது அந்த தாய்க்கு ஏற்படுதா இல்லையா? ஒரு பக்கம் குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் தொழுகை நடக்குது. இந்த தொழுகையை விட்டு அந்த குழந்தைய பார்க்க முடியாது என்ற ஒரு சூழல் அந்த தாய்க்கு ஏற்படுவதை நான் வெறுத்ததின் காரணமாக, இப்படி என்னுடைய தொழுகையை நீட்டமாக தொழக்கூடிய என்னுடைய தொழுகையை நான் சுருக்கிக் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காமித்தார்கள். அப்போ இந்த ஒரு செய்தியை தான் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸனை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னவர்கள் அறிவித்தார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன இந்த ஹதீஸனை இந்த பாடத்திற்கு கீழே கொண்டு வருவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இறுதியாக அந்த தாய்க்கு சிரமம் ஏற்படுத்துவதை நான் வெறுத்தேன்னு சொன்னாங்க. அப்போ சிரமத்தை ஏற்படுத்துவது வெறுத்தன்னா அந்த தாயின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கருணை காட்டுகிறார்கள். அவர்கள் மீது வைத்துள்ள அந்த கருணையின் காரணமாக, அந்த இரக்கத்தின் காரணமாக தான் தன்னுடைய தொழுகையை சுருக்கிக் கொண்டார்கள். அப்போ பிற முஸ்லிமுக்கு இரக்கம் காட்டுதல் என்ற ஒரு தன்மை இந்த ஹதீஸ்ல இப்படி ஒரு செய்தி வந்ததன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே, இந்த பாபின் கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இது 231வது ஹதீஸ். இப்போ அடுத்தபடியாக 232வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். இப்போ ரியாதுஸ் ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 232வது ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டு அறிவிக்கப்படுகின்றது பாருங்க. வான் ஜுந்துப் இப்னி அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா என்பவருடைய மகனான ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்று சொல்றாங்க. அப்போ கால அவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த ஜுந்துப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஸல்லா ஸலாத்த சுபஹி, சுபஹுடைய தொழுகையை தொழுபவன், ஃபஹுவ எனவே அவராகிறவர், ஃபீ திம்மத்தில்லாஹி அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவராக இருக்கிறார், அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கிறார். ஃபலா யத்லுபன்னகுமுல்லாஹு மின் திம்மத்திஹி பிஷைஇன், அவன் பொறுப்பில் இருப்பதின் காரணமாக எந்த ஒரு விஷயத்திலும் உங்களை அல்லாஹ் தேட வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அப்ப சுபுவுடைய தொழுகைய ஒருத்தவன் தொழுதுட்டான்னு சொன்னா அவன் அல்லாஹுடைய முழு பொறுப்புல இருக்கான். அவனை அல்லாஹு தஆலா பாதுகாக்கக்கூடியவனாக தன்னுடைய பொறுப்பில் வைத்துக் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த நபருடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள். அப்போ அந்த சுபுஹ தொழுபவருக்கு நீங்கள் தீங்களித்தால் உங்களை அல்லாஹு தஆலா பிடிக்கக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹு தஆலா நிச்சயமாக உங்களை பிடிப்பான். அதனால் உங்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள். இன்னஹு எனவே நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஆகிறவன், மை யத்லுபுஹு யாரை அல்லாஹ் பிடிப்பானோ, மின் திம்மத்திஹி பிஷைஇன் தன்னுடைய திம்மத்தில் இருந்து பொறுப்பில் இருந்து ஏதேனும் ஒரு விஷயத்தை கொண்டு யாரை அல்லாஹு தஆலா பிடிப்பானோ, யுத்ரிக்குஹு அவனிடத்தில் அல்லாஹு தஆலா அடைந்து விடுவான். சும்ம பிறகு யகுப்புஹு அலா வஜ்ஹுஹு, இந்த இடத்துல அலா வஜ்ஹுஹு என்பதாக இருக்கின்றது. ஆனா இது தவறு. இந்த அலா ஜாரு, அப்போ இங்க வஜ்ஹிஹி என்பதாக தான் வரும். இங்க லம்மு போட்டிருக்காங்க, இது தவறு. நுஸ்காபல வஜ்ஹிஹி என்பதுதான் சரியானதாக இருக்கும். அப்போ யகுப்புஹு அலா வஜ்ஹி அவனுடைய முகத்தின் மீது அவனை குப்பராக்கி விடுவான். ஃபி நாரி ஜஹன்னம அந்த நரகத்தினுடைய அந்த நெருப்பில் அல்லாஹு தஆலா அவனை முகம் குப்பர அவனை ஆக்கி விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபு தொழுதற்கு பின்பு அல்லாஹுடைய அந்த பொறுப்புல இருந்து அவன் தப்பிச்சு போயிட வேணாம்.
அல்லாஹுடைய பொறுப்புல இருந்து அவன் எந்த ஒரு குற்றம் பிடித்து விடும் அளவிற்கு அவன் இருந்து விட வேண்டாம் என்று சொல்லிட்டு, அப்படி அவன் குற்றம் இழைத்து விட்டால் அவன் குற்றம் இழைக்கப்பட்டு விட்டவனாக அவன் ஆயிட்டான் சொன்னா, பின்பு அல்லாஹு தஆலா அவனை அடைகிறான். அவனை அடைந்து நரகில் முகம் குப்புற தள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அவனுடைய முகம் நரகத்தை நோக்கி வீசக்கூடியவனாக, நரகத்தை நோக்கி இருக்கக்கூடிய அந்த நிலையில அல்லாஹு தஆலா அந்த நரகத்தில் அவனை வீசக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லி தந்தார்கள். ரவாஹு முஸ்லிம். இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப இதுதான் 232வது ஹதீஸாக இது அமைகின்றது. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ வருவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, தொழுகையாளியின் கண்ணியத்தை பாதுகாப்பது, அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு செய்தி இந்த ஹதீஸில் இடம்பெறுவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ அமைவதற்கான காரணமாக இது அமைகின்றது. இப்போ அடுத்தபடியாக இந்த 233வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். இந்த ஹதீஸானது யாரை தொட்டு அறிவிக்கப்படுகின்றது? வான் இப்னு உமரின் ரதியல்லாஹு அன்ஹுமா, அமீருல் முஃமினீனான சய்யிதுனா உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனான அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றதுன்னு சொல்றாங்க. அப்போ பாருங்க, அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுது. ரதியல்லாஹு அன்ஹுமா, அவ்விருவரை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இப்போ இந்த ஹுமாவுடைய லமீர் ஒன்று சய்யிதுனா உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து போகுது, இன்னொன்று அவர்களுடைய மகனான அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆகிறவர்கள் கால அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமு ஒரு முஸ்லிமான நபராகிறவர், அஹுல் முஸ்லிமி மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரராக இருக்கிறார். அப்போ அல்லாஹு தஆலா திருமறையில சொன்னானா இல்லையா, இன்னமல் முஃமினூன இஹ்வா என்பதாக சொன்னார். அப்போ ஒவ்வொரு முஃமினுமே ஒருவருக்கொருவர் சகோதரராக இருக்கிறார் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொன்ன அந்த விஷயத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலும் சொல்றாங்க. அப்போ ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு சகோதரனாக இருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, லா யுத்ரிமுஹு, அந்த முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு அநீதம் இழைக்க மாட்டான், வலா யுஸ்லிமுஹு, இன்னும் அந்த முஸ்லிம் பிற முஸ்லிமை விட்டுவிடவும் மாட்டானே, அத்தகைய சகோதரன் ஆவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மன் கான ஃபீ ஹாஜத்தி அஹீஹி, தன்னுடைய சகோதரனுடைய அந்த தேவையினுடைய விஷயத்தில் நிறைவேற்றக்கூடியவனாக எவன் ஆகியிருந்தானோ, கானல்லாஹு ஃபீ ஹாஜத்திஹி, அவனுடைய தேவையில், அவனுடைய இருக்கக்கூடிய அவனுடைய ஹாஜத்தில் அல்லாஹு தஆலா தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுக்கு சகோதரனாக இருக்கிறான். அதன் காரணமாக நீங்கள் எந்த ஒரு முஸ்லீமுக்கும் நீங்கள் அநீதம் இழைத்து விடாதீர்கள். நீங்கள் எந்த ஒரு முஸ்லீமுக்கு நாடினாலும் நீங்கள் நீதத்தை மாத்திரம் நீங்கள் நாடுங்கள், அநியாயத்தை நீங்கள் செய்து விடாதீர்கள். இன்னும் ஆதரவற்றவராக ஒரு முஸ்லீமை நீங்கள் விட்டுவிட வேண்டாம். ஒரு முஸ்லீமை கண்டுக்கிறாம அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்கட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம், இப்படி சுயநலமாக இருந்து கொண்டு பிற முஸ்லீமை நீங்கள் கண்டுக்காமல் நீங்கள் ஆதரவற்றவராக அந்த முஸ்லீமை நீங்கள் ஆக்கிவிட வேண்டாம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு அருமையான விஷயத்தை சொல்லி தராங்க. அப்போ தன்னுடைய சகோதரனான அந்த பிற முஸ்லீமினுடைய ஒரு ஹாஜத்து, ஒரு தேவையை நிறைவேற்றக்கூடியவனாக எந்த முஸ்லீம் ஆகின்றானோ, அந்த நிறைவேற்றக்கூடிய அந்த முஸ்லீமினுடைய ஹாஜத்துல, அவனுடைய தேவையில அல்லாஹு தஆலா பொறுப்பாளனாக ஆகிறான். அவனுடைய தேவையை நிவர்த்தி செய்து தரக்கூடியவனாக அல்லாஹ் ஆகிறான் என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அப்போ நமக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான், ஒரு நண்பர் இருக்கிறான், முஸ்லீமான ஃப்ரெண்டு. அவனுக்குடைய அந்த ஹாஜத்தை ஹலாலான ஹாஜத்தாக இருக்கணும். அந்த ஹலாலான அந்த தேவையில நம்ம நிறைவேற்றி கொடுத்தன்னு சொன்னா, நமக்கு என்னென்ன தேவை இருக்குதோ, நமக்கு ஒரு பெரிய கஷ்டம் ஏற்படுது, நமக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை அல்லாஹு தஆலா முழுமையாக நிவர்த்தி செய்து அதை நமக்கு பூர்த்தி செய்து தரக்கூடியவனாக இருப்பான்.
என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொல்கிறார்கள், ஒமன் இன்னுமொருவன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் ஒரு முஸ்லிமை விட்டும் அவன் நீக்கிவிட்டால் குர்பத்தன் ஒரு கஷ்டத்தை ஒரு முஸ்லிமை விட்டும் அவன் நீக்கிவிட்டால் என்று சொன்னால் ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு அவனை விட்டும் அல்லாஹு தஆலா நீக்கி விடுவான் பிஹா அந்த செயலின் காரணமாக குர்பத்தம் மின் குரபி யௌமில் கியாமத்தி கியாமத்து நாளுடைய கஷ்டங்களில் இருந்தும் ஒரு கஷ்டத்தை அதன் காரணமாக அவனை விட்டும் அல்லாஹு தஆலா நீக்கி விடுகின்றான் என்று சொல்றான். அப்போ ஒரு முஸ்லீமுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுது, ஒரு இன்னலான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஒருத்தன் வருகிறான். அந்த கஷ்டமான சூழ்நிலையில நம்ம உதவி செய்து அந்த கஷ்டத்தை அந்த முஸ்லீமை விட்டு நம்ம நீக்கிட்டோம்னு சொன்னா அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுகின்ற மறுமையினால் எக்கச்சக்கமான கஷ்டங்கள் இருக்குமா இல்லையா? அல்லாஹு தஆலா ஒரு பொறுத்தல தரக்கூடிய பல கஷ்டங்களை சந்திக்கணும். அப்ப அந்த மறுமை நாள்ல தரக்கூடிய அந்த கஷ்டங்கள்ல இருந்து ஒரு கஷ்டத்தை அல்லாஹு தஆலா இந்த ஒரு செயலின் காரணமாக இந்த முஸ்லிம் அந்த முஸ்லிமுக்கு நீக்கி தந்ததன் காரணமாக அல்லாஹு தஆலா மறுமை நாள்ல அந்த ஒரு கஷ்டத்தை நீக்கக்கூடியவனாக இருப்பான். இவனுக்கு அல்லாஹு தஆலா நீக்கி தரக்கூடியவனாக இருப்பான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள். இன்னும் ஒமன் சதர முஸ்லிமன் ஒரு முஸ்லிமை எந்த ஒருவர் மறைத்தாரோ, அதாவது ஒரு முஸ்லிமனுடைய குறையை யார் மறைத்தாரோ சதரஹுல்லாஹு யௌமல் கியாமா மறுமை நாளில் அல்லாஹு தஆலா அவருடைய குறையை அல்லாஹு தஆலா மறைப்பான் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ ஒரு முஸ்லீம்கிட்ட ஒரு சின்ன குறை இருக்குது, அந்த குறையான காரியத்தை எல்லாரோடையும் போய் பகிரக்கூடாது. இவனுக்கு இந்த குறை இருக்குதுப்பா, இவன் இந்த விஷயத்தை செய்யக்கூடியவனா இருக்கான்பா, இவன் அந்த குற்றம் செய்யறான், அவன் இந்த குற்றம் செய்யறான், இப்படி இவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குறைய பிற மக்கள்கிட்ட போய் சொல்லாம அவனுடைய குறையை மறைத்து விட வேண்டும். எந்த மக்களுக்கு வெளிப்படுத்தாம அவனிடத்துல போய் பக்குவமாக சொல்லணும். உன்னிடத்துல இந்த குறை இருக்குதுப்பா, இது எல்லாம் நீ திருத்திக் கொள்ளப்பா என்று அவனிடத்துல ஒரு உபதேசமாக தான் செய்யணும். அப்படி இருந்து அவனை கேவலப்படுத்தி விடக்கூடாது. மக்களுக்கு மத்தியில அவனுடைய குறையை வெளிப்படுத்தி அப்படி அவனை கேவலப்படுத்தி விடக்கூடாது. அப்படி கேவலப்படுத்தாமல் யார் பிற முஸ்லிமுடைய குறையை மறைப்பானோ அல்லாஹு தஆலா கியாமத் நாளில இவன் உலகத்துல நிறைய பாவம் செஞ்சிருப்பான் இல்லையா, அவன் செய்த அந்த பாவத்தை எல்லாம் அல்லாஹு தஆலா மறைக்கக்கூடியவனா இருப்பான். இவனை அல்லாஹு தஆலா பிற மக்களுக்கு மத்தியில கேவலப்படுத்திட மாட்டான். மறுமை நாளிலையும் இவன் எப்படி அந்த முஸ்லிமுடைய அந்த குறையை மறைத்தானோ அது போலவே அல்லாஹு தஆலா இவனுடைய குறையை மறைக்கக்கூடியவனா இருக்கிறான். அப்போ ஒரு முஸ்லீமுடைய குறைய ஒருத்தவன் மறைக்காம போய் ஒரு முஸ்லீம்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா குறையும் ஒருத்தவன் பிறரிடமே சொல்றான்னு சொன்னா மறுமை நாளில் அவன் செய்த அந்த பாவத்தின் காரணமாக அந்த குறையெல்லாம் அல்லாஹு தஆலா பார்த்து அவனுடைய குறையை மறைக்காமல் கேவலப்படுத்தி விடக்கூடியவனா இருப்பான். அல்லாஹு தஆலா அவனை கேவலப்படுத்தி அல்லாஹு தஆலா எல்லார மத்தியிலும் அவனை பகிரங்கப்படுத்தக்கூடியவனா இருப்பான். அப்ப அவனுடைய குறை அல்லாஹு தஆலா மறைப்பானா? மறைக்க மாட்டான். ஏன்னா பிற முஸ்லீமுடைய குறையை மறைக்கலையிலே, அதனால அல்லாஹு தஆலா இவனுடைய குறையும் மறைக்காமல் ஆகிவிடுவான். அப்ப பிற முஸ்லீமுக்கான குறையை நம்ம மறைச்சிட்டோம்னு சொன்னா அல்லாஹு தஆலா நம்முடைய குறையை அல்லாஹு தஆலா மறுமை நாளில் மறைக்கக்கூடியவனாக இருப்பான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. அப்போ இந்த ஒரு விஷயத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. முத்தஃபக்குன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்று சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபின் கீழே இந்த முஸ்லிமுக்கு கண்ணியப்படுத்துதல், முஸ்லீமை கண்ணியப்படுத்துதல், இரக்கம் காட்டுதல், அன்பு செலுத்துதல் என்ற இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரும் பொழுது ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமுக்கு சகோதரன் என்பதாக முதல் வார்த்தையை சொன்னாங்க. அப்ப அந்த சகோதரனுடைய ஹாஜத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டணும். அந்த சகோதரனுடைய பிற முஸ்லீமுக்கான அந்த கஷ்டத்தை நீக்குவதில் ஆர்வம் காட்டணும். பிற முஸ்லீமுக்கான அந்த குறையை நீக்குவதில் அவன் ஆர்வம் காட்டணும். இப்படியெல்லாம் காட்டணும்னு சொன்னா அல்லாஹு தஆலா உனக்கு அவன் இரக்கம் காட்டக்கூடியவனா இருப்பான். அப்போ இதெல்லாம் ஒரு முஸ்லீமுக்கான செய்யக்கூடிய ஒரு இரக்க குணமாக தானே இருக்கு, ஒரு இரக்கத்தன்மையாக தானே இருக்கு. இந்த இரக்கத்தன்மையை பிற முஸ்லீமிடத்துல நீங்கள் காட்டினால் அல்லாஹு தஆலா அந்த இரக்கத்தை உங்களுக்கு காட்டுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னாங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்தை இந்த ஹதீஸ்ல சொல்வதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே இந்த பாபின் கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்துல இந்த
231வது ஹதீஸ், 232வது ஹதீஸ், இந்த 233வது ஹதீஸ் என்று இந்த 3 ஹதீஸை குறித்தான தர்ஜுமாவையும் விளக்கங்களையும் அதுல சொல்லப்படக்கூடிய அந்த செய்திகளையும் பற்றி நம்ம நம்ம நிறைவாக நம்ம பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 234வது ஹதீஸிற்கான விளக்கங்களையும் அதுல சொல்லப்படக்கூடிய அந்த செய்திகளையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.